देवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः ओं तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम् हरे कृष्णा वेल्कम ऑल हरे कृष्ण माता जी हरे कृष्णा நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல இருக்காது ஞாபகம் இருக்கிற பாயிண்ட் சொல்லலாமா என்ன பார்த்தோம் நேத்து யுதிஷ்ட மகாராஜன் அவ சிறப்பா ஆட்சி பண்றத பத்தி பார்த்தோம். குட் பூமி எல்லா வளங்களையும் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அது ஏன்னா மத்தாஜி பயிர்கள்லாம் விளைவிக்கும் போது இந்த களைகள்லாம் இருந்ததுன்னா அது அந்த பயிர் சரியா விளையாது அப்படிங்கிறதுனால அந்த களைகள் எல்லாம் எடுக்கணுன்றது மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துக்கு அவதரிச்சு இந்த உலகத்துல வந்து இந்த தேவையற்ற மக்களை எல்லாம் அழிக்கணுன்றது போரை ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்களோட விருப்பத்தின்படிதான் அந்த போர் நடந்தது. ஏன்னா தர்மத்தின்படி நடக்கிற ஒரு தன்னுடைய பிரதிநிதி தான் இந்த இதை ஆளணும் அப்படின்றதுக்காக பகவான் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு பார்த்தோம் மாதாஜி. வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வுன்றது நம்ம கிருஷ்ணரை அடையிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. இந்த படைப்பினுடைய ரகசியத்தை நேற்று நம்ம பார்த்தோம். எதுக்காக இந்த படைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகத்தான் பகவான் இந்த படைப்பையே ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அரசர் அப்படிங்கிறோடைய கடமை. சொல்லுங்க பிரபு. சைதன்ய பிரபு பிரேம நாம சத்தியா கொண்டு வந்து மனமாற்றம் செய்கிறார், ஆயுதங்கள் எடுக்கவில்லை. வெரி குட். பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வரும்போது எந்த ஆயுதமும் கொண்டு வரல. ஏன்னா கலியுகத்துல அழிக்கணும்னா எல்லாரையும் அழிக்கணும். எல்லாருமே எப்படி இருக்கும், அவசர குணத்தோட இருக்கும். அதனால பகவான் என்ன பண்ணார், பிரேம நாம சங்கீர்த்தனத்தினால நம்ம மனசை மாத்துறார். தேங்க்யூ பிரபு. அரசருடைய கடமை அப்படிங்கிறது மக்கள் ஆன்மீகமாவும் முன்னேற்றம் அடைகிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது அரசருடைய முக்கியமான கடமை அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம். யோசிச்சு பாருங்க, இப்ப கோவில்ல பெருமாள் கிளம்பி வரார் அப்படின்னாக்க எத்தனை தடபுடலா இருக்கு. அப்போ பகவான் நேரா கிளம்பி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணலாம். அடுத்த அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். நல்ல அனுபவிச்சு இந்த பாகவதத்தை படிக்கணும். பிபத பாகவதம் ரசமாலயம்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாகவதத்தை நாம படிக்கணும். அற்புதமா இருக்கும்.
இன்னும் கிளம்பல அவர். யுதிஷ்ட மகாராஜருடைய ஆட்சியினுடைய சிறப்பு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கலாம். பதம் 5. நத்யக சமுத்ராத்ரய ச வனஸ்பதி வீருதக ஃபலந்தி ஔஷதய சர்வா காமம் அன்பிருது தஸ்ய வைஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நதிகள், சமுத்திரங்கள், குன்றுகள், மலைகள், காடுகள், கொடிகள் மற்றும் சக்தி வாய்ந்த மருது சாமான்கள் ஆகியவை ஒவ்வொரு பருவ காலத்திலும் தாங்கள் செலுத்தும் வரியாக அவற்றின் உற்பத்தி பொருட்களை அரசருக்கு மிகுதியாக அளிக்கின்றன. எப்போ ஒரு நல்ல ஆட்சி இருக்கோ அப்போ இந்த மாதிரி பூமி தாய் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் அபரிமிதமா கொடுப்பாங்களாம். இதை நம்ம 4th கேண்டோ நினைக்கிறேன், பிருத்து மகாராஜருடைய ஆட்சியில பார்க்கலாம். பிருத்து மகாராஜருக்கு முன்னாடி அவருடைய தந்தை வேணன் ரொம்ப கொடுமையான அரசரா இருப்பார். அதனால பூமி தாய் தன்னுடைய வளங்கள் எல்லாம் அப்படியே சுருக்கிப்பாங்க. ஒண்ணுமே கிடைக்காது, எங்க பார்த்தாலும் பசியும் பஞ்சமுமா இருக்கும். அதுக்கப்புறம் பிருத்து மகாராஜருடைய ஆட்சியில பூமி ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுடைய எல்லா வளங்களையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி யுதிஷ்ட மகாராஜருடைய ஆட்சி அப்படி இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு ராமராஜ்யம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படுது. ராமராஜ்யம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ராமரை கடவுளா ஏத்துக்க முடியல அவங்களால. ராமரை ஏத்துக்காம எப்படி ராமராஜ்யம் வரும்? பகவானுடைய நாமத்தை சொல்லாம எப்படி ராமராஜ்யம் வரும் இல்லையா? அதை பத்தி எல்லாம் மக்களுக்கு தெரியவே இல்லை. சாந்தி மணிவே பேர் என்ன மாதாஜி? மணிவாசகமா? ஓகே, நீங்க படிங்க மாதாஜி. பொருளுரை தந்த சில பிரபாதருக்கு யுதிஷ்ட மகாராஜரான அஜித அல்லது தவறாதவருமான பகவானின் பாதுகாப்பில் இருப்பதால் மேலே குறிப்பிட்டது போல் பகவானின் செல்வங்களான நதிகள், சமுத்திரங்கள், மலைகள், காடுகள் முதலான அனைத்தும் திருப்தியடைந்து தன் உற்பத்தி பொருட்களை வரியாக அரசருக்கு அளித்து வந்தன. பரமபுருஷரின் பாதுகாப்பின் கீழ் புகலிடம் தேடுவதுதான் வெற்றியின் ரகசியமாகும். அவரது அனுமதியின்றி எதுவும் சாத்தியமாகாது. கருவி மற்றும் இயந்திரங்களின் பலத்தை கொண்டு நமது சொந்த முயற்சியால் பொருளாதாரத்தை உயர்த்துவது அனைத்தும் ஆகிவிடாது. பரமபுருஷரின் அனுமதி இருக்க வேண்டும். இல்லையெனில் பல்வேறு கருவிகளின் உதவி இருந்த போதிலும் அனைத்தும் தோல்வியாகவே முடியும். வெற்றிக்கு முடிவான காரணமாக இருப்பவர் தெய்வ பரமபுருஷர் ஆவார். பரமபுருஷரின் பிரதிநிதியாக இருந்து பொதுமக்களின் நலனை கவனித்துக் கொள்ள வேண்டியது அரசரின் கடமை என்பதை யுதிஷ்ட மகாராஜன் போன்ற அரசர்கள் நன்கறிவர். உண்மையில் நாடு பரமபுருஷருக்காக சொந்தமாகும். நதிகள், சமுத்திரங்கள், காடுகள், மலைகள் மற்றும் மூலிகைகள் போன்றவை மனிதனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. அவை பகவானின் படைப்புகளாகும். மேலும் பகவானுடைய அச்செல்வங்களை அவரது சேவைக்காக பயன்படுத்தி கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அனைத்தும் மக்களுக்காகவே உள்ளன. எனவே அரசாங்கமும் மக்களுக்காகவே உள்ளது. மக்களாலேயே அது நடத்தப்படுகிறது என்பது இன்றைய ஸ்லோகமாகும். கடவுள் சிந்தனை மற்றும் மனித வாழ்வின் பூர்ணத்துவம் ஆகியவை தெய்வீகமான பொதுவுடைமை கொள்கைகளாகும். ஆனால் இவற்றின் அடிப்படையில் புதியதொரு மனித வர்க்கத்தை இப்பொழுது உண்டாக்குவதற்கு உலகம் மீண்டும் யுதிஷ்ட மகாராஜனை அல்லது பரிசித் மகாராஜனை போன்ற அரசர்களின் அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டும். பகவானின் ஆணையால் அனைத்தும் போதுமான அளவு உள்ளன. மேலும் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையிலோ அல்லது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலோ விரோதம் இல்லாமல் வசதியோடு வாழ இப்பொருட்களை நம்மால் சரியாக உபயோகித்துக் கொள்ள முடியும். பகவானின் ஆட்சி எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது. பகவான் திருப்தி அடைந்தால் இயற்கையின் எல்லா பகுதிகளும் திருப்தி அடையும். நதிகள் பெருக்கெடுத்தோடி நிலத்தை வளம் பெறச் செய்யும். சமுத்திரங்கள் போதுமான அளவு தாது பொருட்களையும் முத்துக்களையும் மற்றும் மணிகளையும் வழங்கும். காடு போதுமான மரங்களையும் ஹரே கிருஷ்ணா மூலிகைகளையும் மற்றும் காய்கறிகளையும் வழங்கும். மேலும் பருவ காலங்கள் பழங்களையும் மலர்களையும் மிகுதியாக உற்பத்தி செய்ய நன்கு உதவும். தொழிற்சாலைகளையும் கருவிகளையும் நம்பியுள்ள செயற்கையான வாழ்வு முறை லட்சக்கணக்கான மக்களின் உழைப்பால் ஒரு சிலருக்கு மற்றும் பெயரளவிலான மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகும். பொதுமக்களின் சக்தி தொழிற்சாலை உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படுவதால் இயற்கையின் உற்பத்திகள் தடுக்கப்பட்டு விடுகின்றன. இதனால் பொதுமக்கள் திருப்தி அடைய முடியாமல் போகிறது. நல்ல கல்வி புகட்டப்படாததால் பொதுமக்கள் சுயநலவாதிகளாக மாறி இயற்கை சேமிப்புகளை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். இதனால் தனி மனிதனுக்கிடையிலும் நாடுகளுக்கிடையிலும் தீவிரமான போட்டி ஏற்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற பகவானுடைய பிரதிநிதிகள்
ஆட்சியின்றி இல்லை. இந்த ஒப்பீட்டு நோக்கம் முறையால் தற்கால நாகரிக வாழ்வின் குறைகளை ஆராய்ந்து மனிதனை தூய்மைப்படுத்தவும் காலத்திற்கு பொருந்தாதவைகளை துடைத்தொழிக்கவும் நாம் யுதிஷ்ட மகாராஜரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. Thank ஸோ திரும்ப பிரபுபாதம் நமக்கு இப்போ இருக்கிற ஆட்சி முறையுடைய குறைகளை ரொம்ப அழகா நமக்கு எடுத்து காட்டுறார். இந்த மாதிரி ஆட்சி இருக்கும்போது எந்த மக்களுமே என்ன பண்ண முடியாது. மக்களும் சந்தோஷமா இல்லை, மிருகங்களும் சந்தோஷமா இல்லை, யாருமே இங்க சந்தோஷமா இல்லை. ஏன்னா இந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப சீர்கிட்டு போயிருக்கு. அழகா சொல்ற இல்லையா, மனிதனுக்கும் மிருகங்களுக்கு இடையிலும் மனிதனுக்கும் இயற்கைக்கு இடையிலும் அந்த உறவு முறை எப்படி இருக்கணும், சீரா இருக்கணும். ஆனா இப்போ எப்படி இருக்கு, மனிதன் வந்து இயற்கையும் சீரழிக்கிறான், மிருகங்களையும் வதம் பண்றான். ரெண்டும் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும், மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நரகமா மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தரை துன்புறுத்தி நம்மளால என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா எப்பவுமே வாழ முடியாது. இந்த உலகத்தினுடைய இயல்பே என்ன அப்படின்னாக்க, ஜீவனத்துக்காக ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்கு. நம்ம பின்னாடி யுதிஷ்ட மகாராஜர் திருதராஷ்டருடைய துறவு அப்படின்னு வரும்போது பார்ப்போம். அதுல வந்து நாரதர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், ஜீவோ ஜீவசே ஜீவனம் அப்படின்னு சொல்றார். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவா இருக்கு இந்த உலகத்துல. சோ சாப்பிடுறது கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, வன்முறை இல்லாம இங்க சாப்பிட முடியாது. எதையாவது கொண்டுதான் நம்ம சாப்பிட்டு ஆகணும். அது காய்கறியா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி. ஆனா குறைந்த அளவு வன்முறையோட வாழ்றதுக்கு நாம நம்மளை தயார்படுத்திக்கணும். ரொம்ப மிகப்பெரிய வன்முறையில நம்ம இறங்கக்கூடாது. மினிமம் நமக்கு என்ன கோட்டா, தாவரங்கள், பால், தானியங்கள், பழங்கள், இதெல்லாம் நம்மளுடைய கோட்டா. இதை நம்ம வந்து அதை மட்டும் எடுத்துக்கணும். மிருகங்களை நம்ம வதம் பண்ண கூடாது. சோ இங்க குந்தி மகாராணி இதே மாதிரி ஒரு பிரார்த்தனையை செலுத்தினதை நம்ம பார்த்தோம். 8வது அத்தியாயத்துல 40வது பதம் பார்த்தோம் அப்படின்னா, இமே ஜனபதா சுரத்தா ஸ்வபக்ஷௌதி வீருதக வனாந்திரி தடி உதன்வந்தோ ஹி ஏதந்தே தவ வீக்ஷிதைஹி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் அவங்க வந்து நதிகள்லாம் எப்படி பெருக்கெடுத்து ஓடுது, குன்றுகள்லேருந்து எவ்வளவு தாது பொருட்கள் கிடைச்சிது, கடல்லேருந்து எப்படி முத்துக்கள் மாணிக்கங்கள்லாம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி, ஏன்னா பகவானுடைய கிருப்பானால அதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ பகவத் பக்தருடைய ஆட்சியிலையும் அதே மாதிரி எல்லா வளங்களும் இருக்கிறத நாம இங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வார்த்தை இங்க வந்து யுதிஷ்ட மகாராஜன் அஜித அப்படின்னு சொல்லப்படுறார். ஜித அப்படின்னாக்க வெற்றி கொள்ளக்கூடியவர், அஜித அப்படின்னா வெற்றி கொள்ள முடியாதவர், வெற்றி கொள்ள முடியாதவர். இன்னொரு அர்த்தம் அப்படின்னாக்க அவருக்கு பகைவர்களே கிடையாது அப்படின்னு அர்த்தம். யாராவது அவரை பகையா நினைக்கலாம், ஆனா அவர் யாரையும் பகைவர்களா நினைக்கிறது கிடையாது. நதயோ வியாதய கிளேஷ தெய்வ பூதாத்மஹேதவஹ அஜாத சத்ர அபவன் ஜந்தோ நாம் ராஜ்னி கர்ஹிச்சேத். மொழிபெயர்ப்பு: அரசருக்கு எதிரிகளே இல்லை என்பதால் எந்த சமயத்திலும் ஜீவராசிகள் மனவேதனைகளாலோ வியாதிகளிலாலோ அதிகமான உஷ்ணத்தாலோ குளிராலோ பாதிப்படையவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இல்லை பாருங்க. ஆத்தியாத்மிக கிளேஷா இல்ல, அதிதெய்வீக கிளேஷா இல்ல, அதிபௌத்திக கிளேஷாவும் இல்ல, 3 கிளேஷங்களும் இல்ல. மனதுனால கூட யாரும் என்ன பண்ணல, கஷ்டப்படல. யாருக்கும் யாரை பார்த்தும் பொறாமை இல்லை. ஏன்னா இந்த வர்ணாசிரம தர்மத்துல ரொம்ப அழகான விஷயம் இதுதான். அவங்களுடைய கோட்டாவை கரெக்டா பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு பிராமணர் வந்து சத்திரியரை பார்த்து, அப்பா இவர் இவ்வளவு பெரிய அரண்மனையில வாழ்றாரு, எப்ப பார்த்தாலும் அப்படியே பட்டுவா போட்டிருக்காரு, அப்படியே உடம்பு முழுக்க நகையா மின்றாரு அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இப்படித்தான் இருக்கணும், பிராமணன்னா ஏழ்மையா தான் இருக்கணும், எளிமையா தான் இருக்கணும். ஆனா ப்ரொஃபவுண்ட் நாலேஜ், வேதங்கள் எல்லாம் தெரியும். அந்த அரசரே வந்து என்ன பண்ணணும், இவர்கிட்டதான் வந்து ஒரு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன்னா நேரம் இவர்கிட்ட தான் வரணும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட தான் வரணும். அப்போ அவர் ஒன்றும் பெருசா பத்தியா நீயே என்கிட்ட வர அப்படிலாம் நினைக்க மாட்டார். உடனே அந்த அரசருக்கு சாஸ்திரங்கள்ல இருந்து என்ன இந்த சூழ்நிலைக்கு நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவார். சோ அது மாதிரி ஒரு வைஷ்யர் பார்த்தோம் அப்படின்னா, அவர் எல்லாருக்கும் தேவையான தானியங்கள், பால், இதெல்லாம் அவர் வந்து அபரிமிதமா கொடுப்பார். அப்போ சூத்திரர்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானது நல்ல உணவு, இருக்கிறதுக்கு ஒரு இடம், நல்ல உடை, அது உங்களுக்கு இருந்தா போதும். அவங்க நல்ல எல்லாருக்கும் சேவை செய்வாங்க. யாரும் நான் இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்கு, எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ நம்பர் 1 இருக்கணும், படிப்புல நீ நம்பர் 1 வரணும்,
நீ தான் நம்பர் 1 பணக்காரனா இருக்கணும், நீ தான் நம்பர் 1. எல்லாரும் எப்படி நம்பர் 1 ஆக முடியும்? அதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்தே அப்படிதான் சொல்லி வளர்க்குறோம். நீ நம்பர் 1 இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு சின்ன ஏமாற்றம் கூட தாங்க முடியாம அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய தற்கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது. நமக்கு கோட்டா என்னவோ அதுதான் நமக்கு. நமக்கு எத்தனை பகவான் கொடுத்திருக்காரோ அதுக்கு மேல ஒரு ஒரு நூல் அளவு கூட நம்மளால அடைய முடியாது. வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சயின்டிபிக்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இருக்கும்போது எதிரிகள் இல்லாம ஈஸியா வாழ முடியும். அப்ப நம்ம நினைக்கலாம், இப்போ வைஷ்யர்கள் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருக்குமா, வியாபார போட்டி இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் ரொம்ப குறைச்சல் இருக்கும். ஆனா பெரிய அளவுல வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்றது, மக்களை அழிக்கிற மாதிரி உணவு தயாரிக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கு? அடுத்த பிறவியில நம்பிக்கை இருக்கு. நம்ம வந்து இந்த பாவம் பண்ணா நிச்சயமா நரகத்தை அடைவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்ப என்ன ஆச்சு? அதே அடிபட்டு போச்சே. நீ எத்த வேணா பண்ண, பணம் இருந்தா போதும். அந்த மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா? அதனாலதானே உணவுல கலப்படம். சின்ன குழந்தைங்க சாப்பிடுற உணவுலேருந்து மருந்துலேருந்து எல்லாத்துலயும் கலப்படம் எதனால வந்தது? பணம் மட்டுமே குறிக்கோளா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நாம இங்க இன்னைக்கு சந்திக்க வேண்டி இருக்கு. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். மனிதனிடம் அகிம்சையை பின்பற்ற ஏழை மிருகங்களை கொல்பவனையோ அல்லது அவற்றின் எதிரியாகவோ இருப்பதென்பது பிசாசுகளின் தத்துவமாகும். இக்கலியுகத்தில் ஏழை மிருகங்களிடம் விரோதம் காணப்படுவதால் அவை எப்பொழுதும் கவலைக்கிடமான நிலையிலேயே உள்ளன. ஏழை மிருகங்களை கொல்லும் பாவம் மனித சமுதாயத்தின் மீது திணிக்கப்படுகிறது. இதனால் மனிதர்களுக்கு இடையே யுத்தமோ அல்லது குளிர் வெப்பம் ஆகியவற்றின் துன்பமோ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. யுதிஷ்டிர மகாராஜரின் காலத்தில் தனிப்பட்ட அரசாங்கம் இருந்த போதிலும் வெவ்வேறு நாடுகள் இருக்கவில்லை. முழு உலகமும் ஒன்றுபட்டு இருந்தது. மேலும் யுதிஷ்டிரை போன்ற பயிற்சி பெற்ற பேரரசரின் ஆட்சியில் உலகம் இருந்ததால் உலக மக்கள் அனைவரும் கவலை, வியாதி, கடும் குளிர் மற்றும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டிருந்தனர். அவர்கள் பொருளாதாரத்தில் நன்கு முன்னேறியவர்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் தெய்வ சக்தியாலோ அல்லது பிற ஜீவராசிகளாலோ அல்லது உடல் மற்றும் மன கிளேசங்களாலோ தொல்லைகளுக்கு உட்படாதவர்களாகவும் இருந்தனர். கெட்ட அரசர் நாட்டை கெடுப்பான், கெட்ட மனைவி வீட்டை கெடுப்பாள் என்று பழமொழி ஒன்று உள்ளது. இவ்வுண்மை இந்த இடத்திற்கும் பொருந்தும். அரசர் பக்தியுள்ளவராகவும் பகவானுக்கும் முனிவர்களுக்கும் கீழ்ப்படிந்தவராகவும் இருந்தார். அவருக்கு எதிரிகளே இருக்கவில்லை. மேலும் அவர் பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்ததால் அவரால் பாதுகாக்கப்பட்டவராகவும் இருந்தார். இக்காரணங்களினால் அவரது பிரதிநிதிகளாலும் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர். பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தனர். சாரி மாதாஜி. நேரடியாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தனர். ஒருவர் பக்தியுள்ளவராகவும் பகவானால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் அவரது பாதுகாப்பில் உள்ள மற்றவர்களை அவரால் மகிழ்விக்க முடியாது. மனிதன் மற்றும் பகவான் ஆகியோர்களுக்கு இடையிலும் மனிதன் மற்றும் இயற்கை ஆகியவற்றிற்கு இடையிலும் முழு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இதற்கு யுதிஷ்டிர மகாராஜன் சிறந்த உதாரணமாவார். இந்நிலை உலகம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் செழுமையையும் கொண்டு வரும். இன்றைய வழக்கமாக உள்ள ஒவ்வொருவர் சுரண்ட பார்க்கும் மனோநிலையானது துன்பத்தை மட்டுமே கொண்டு வரும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. மாதாஜி நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் இங்க நமக்கு வந்து விஞ்ஞான முன்னேற்றம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வெயில் ரொம்ப அடிச்சா என்ன, நம்ம ஏசி போட்டுக்க போறோம். ரொம்ப குளிர் இருந்தா என்ன, ஒரு ஹீட்டர் போட்டுக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல இதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அதிக வெயிலும் கிடையாது, அதிகமான குளிராலையும் பாதிக்கப்படல. சீதோஷ்ண நிலை அப்படிங்கிறது என்ன மாதிரி மனிதனுக்கு இருந்தா அது வந்து அவனுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலை இருந்தது. அதனால நம்ம விஞ்ஞான முன்னேற்றத்தினால பெருசா நம்ம இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காலத்துல ஃபேன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் ஃபேன் கிடையாது, லைட்டு கிடையாது, கரண்ட் கிடையாது, இப்போ நமக்கு இவ்வளோ வசதி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க.
அது தேவையில்லாத ஒரு விஷயம். செயற்கையா நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணி கெடுத்து அதை மேலும் கெடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம். அப்புறம் இப்ப என்ன சொல்றோம், இத்தனை கரண்ட் இத்தனை இதெல்லாமே யூஸ் பண்றதுனால ஓசோன் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால வெப்பம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். குளோபல் ஹீட் அப்படின்னு பெருசு பெருசா வார்த்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க சாதாரண ஒரு பாமரன் புரிஞ்சுக்க முடியக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க விஞ்ஞானிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க. சோ அந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த நாள்ல மனிதன் வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தான். இப்போ ஒரு பறவை இருக்கு அப்படின்னாக்க அது அதிகாலம்பரை எழுந்திருக்கும். கிச்சு 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 கிச்சுன்னு கத்திக்கிட்டே காலம்பரை அது எழுந்திருக்கும். அது சாயந்தரம் ஆனா கூட்டுக்கு வந்துடும். ராத்திரி ஆனா பேசாம படுத்துரும். அது என்ன பண்ணாது, ராத்திரி முழுக்க லைட்டை போட்டுக்கிட்டு மேட்ச் எல்லாம் பார்க்காது. டே அண்ட் லைட் மேட்ச் எல்லாம் அது வந்து பார்க்காது. அது பாட்டுக்கு அது பேசாம வந்து படுத்துரும். இயற்கையோட ஒத்துழைப்பு இருக்கணும். இயற்கையோட ஒத்துழைத்து வாழ்ற மாதிரி தான் நம்மளுடைய உடலமைப்பு இருக்கு. அப்புறம் ராத்திரி முழிச்சிட்டு பகல்ல தூங்கி வியாதி வராம என்ன பண்ணும்? ஐடி கம்பெனிக்காரன் அமெரிக்கால கம்பெனில நான் இன்னைக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க முழிச்சு வேலை பார்த்தா அப்போ என்ன ஆகும்? உடம்புல எல்லா நோய்களும் வரத்தான் செய்யும். அப்போ எப்போ நம்ம இப்போ என்ன பண்றாங்களாம், நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் இந்தியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னும் அந்த அளவுக்கு கலாச்சாரத்தை விட முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு வாரத்துக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்களாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்களாம். அப்போ ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்க போல, இது வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. எடுத்து ஓவனில் ஹீட் பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது, போக வேண்டியது. எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? ஒருவேளை நல்ல சூடா கூட சாப்பிட முடியாம, ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட முடியாம அந்த பணம் எதுக்கு? சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? வெறும் பேர் புகழ், நான் வந்து இந்த நாட்டுல இருக்கேன், நான் அந்த நாட்டு குடிமகனாவே ஆயிட்டேன், நான் பச்சை கார்டு வாங்கிட்டேன், சேப்பு கார்டு வாங்கிட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்காகவா? பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் சந்தோஷமா இருக்காங்க. நல்ல வேலைக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷா திரும்ப ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயில் இன்னொரு தடவை யூஸ் பண்றது கிடையாது. ஸோ மெனி ஹெல்த் எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிடும் நம்ம பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும்னா. அப்போ கோவில்ல எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப திரும்ப அதே எண்ணெயில எல்லாம் போட்டு பொரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிடுவாங்க. அதனால எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல டேஸ்டியா பகவானுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நல்ல ஆரோக்கியமா சுத்தமா தூய்மையா உணர்வும் தூய்மையா இருக்கும். சமைக்கிறவங்களுடைய மனநிலையும் தூய்மையா இருக்கும். அவங்களும் குளிச்சுட்டு நல்ல திலக் போட்டுக்கிட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த சாப்பிடுற உணவே என்ன ஆயிடுது, அவ்வளவு தூய்மை ஆயிடுது. அப்போ அங்க நோய் வர்றதுக்கு ரொம்ப குறைச்சலான வாய்ப்புகள் தான் இருக்கு. வராம கிடையாது, வருது, ஆனா குறைச்சலான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா சாதாரண மக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியா ஒரு வாரத்துக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜில் போட்டு அதையே சூடாக்கி 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 சாப்பிட்டு அது என்ன ஒரு வாழ்க்கை? இது மாதிரி ஓடி ஓடி என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கேட்டா அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஒருத்தர் சுரண்டுற மாதிரியான மனோநிலை தான் இருக்கு. இங்க வந்து அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜாத சத்ரவ எப்படி இருக்காரு பாருங்க, எதிரிகளே இல்லாதவர் அஜாத சத்ரு அப்படிங்கிற பேர். 7வது பதம் போல, உஷித்வா ஹஸ்தினாபுரே மாசான் கதி பயான் ஹரிஹி சுஹ்ருதம் ச விஷோகாய ஸ்வசுரஷ்ச பிரியகாம்யயா. ஸ்ரீஹரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உறவினர்களை சமாதானப்படுத்தவும் அவரது சொந்த தங்கை சுபத்ரா திருப்திப்படுத்தவும் ஒரு சில மாதங்கள் ஹஸ்தினாபுரத்தில் வசித்தார். எல்லாருடைய வேண்டுகோளுக்கும் கேட்டுக்கிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், இன்னும் சில மாதங்கள் அங்கே தங்கிட்டார். குந்தி மகாராணி கேட்டாங்க, யுதிஷ்ட மகாராஜுடைய குழப்பம் இருந்தது, எல்லாம் சேர்ந்து அங்கேயே தங்கிட்டார். முக்கியமான காரணம் இங்க என்ன சொல்லப்படுது, சுபத்ரைக்காக இருந்தார். என்ன காரணம்? சுபத்ரைக்காக எதுக்காக இருக்கணும் பகவான்? என்னாச்சு? எதுக்காக இருக்கணும்? சுபத்ரைக்கு என்ன பிரச்சனை? அபிமன்யுவா இறந்து போன அபிமன்யு இழந்து சுபத்ரை எப்படி இருக்காங்க? ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவங்க கேட்கலாம்ல, என்ன அண்ணா நீ எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கொண்டுட்டியே அப்படின்னு கேட்கலாமா? அப்படிலாம் அவங்க கேட்கல. பட் அந்த வருத்தம் இருக்கு, தன்னுடைய மகனை இழந்த வருத்தம் சுபத்ரைக்கு இருக்கு. அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்தவர் தான் அபிமன்யு. அதனால சுபத்ரையை சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவர் வந்து அங்க தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. குருச்சேத்திர யுத்தத்திற்கு பிறகு
யுதிஷ்டிர மகாராஜன் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டதும் கிருஷ்ணர் அவரது சொந்த ராஜ்யமான துவாரகைக்கு புறப்படுவதாக இருந்தது. ஆனால் யுதிஷ்டிர மகாராஜனின் வேண்டுகோளுக்கு கட்டுப்படவும் பீஷ்ம தேவருக்கு விசேஷ கருணையை காட்டவும் பாண்டவர்களின் தலைநகரான ஹஸ்தினாபுரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தங்கினார். துயரத்தால் பீடிக்கப்பட்ட அரசனை சமாதானப்படுத்தவும் தமது தங்கையான சுபத்ரா தேவியை திருப்திப்படுத்துவதுமே முக்கியமாக பகவான் அங்கு தங்கி செல்ல முடிவு செய்தார். அப்பொழுதுதான் திருமணம் ஆகியிருந்த சுபத்ராவின் ஒரே மகனான அபிமன்யுவை அவள் போரில் பறிகொடுத்து விட்டதால் முக்கியமாக சுபத்ராவுக்கு ஆறுதல் கூற வேண்டியிருந்தது. அபிமன்யு பரிசித் மகாராஜனின் தாயும் தனது மனைவியுமான உத்தராவை விட்டு போரில் மடிந்தான். பகவான் அவரது பக்தர்களை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் திருப்திப்படுத்த எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அவரது பக்தர்களால் மட்டுமே அவரது உறவினர்களின் பாகங்களை ஏற்க இயலும் பகவான் பரிபூரணமாவார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். பகவான் பரிபூரணமானவர். அபிமன்யுவ தன்னுடைய தங்கை மகனை காப்பாத்ததுனால அவர் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவருடைய காலம் அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அபிமன்யு போயாச்சு. ஆனா சுபத்ராவுக்கு வருத்தம் இருக்கு. உத்தரா கர்ப்பமா இருக்கிற இளம் மனைவி. சோ எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த துயரத்துக்காகவும் பகவான் அங்க இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இருக்கார். சோ எதுக்காக இந்த மாதிரி பகவானுடைய உறவினர்கள் அப்படின்னா பக்தர்களா எதுக்காக இருக்காங்கன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பகவானுடைய செயலை குறை சொல்ல மாட்டாங்க. பக்தர்களா இல்ல, அவங்களுக்கு எப்படி அந்த ரோல் கொடுக்க முடியும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க பகவான. சோ அதனால யார் பக்தர்களோ அவங்களுக்கு பகவானுடைய சகாக்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அடுத்த பதம், 8வது பதம். ஆமந்திரிய சாப்யநாதः பரிஷ்வஜ்ய பிபாத்யதம் ஆருரோஹ ரதம் கஷ்சித் பரிஷ்வக்த்ரோ விவாதிதः. அதன் பிறகு புறப்படுவதற்கு அனுமதி கேட்ட பகவானுக்கு மன்னர் சம்மதித்ததும் பகவான் யுதிஷ்டிர மகாராஜனின் பாதங்களில் சிரம் தாழ்த்தி அவரை வணங்கினார். அரசரும் அவரை தழுவிக் கொண்டார். இதன் பிறகு மற்றவர்களால் தழுவிக் கொள்ளப்பட்ட பகவான் அவர்களது வணக்கங்களை ஏற்றுக்கொண்டதும் தமது ரதத்தில் ஏறினார். கிளம்பியாச்சு கிருஷ்ணர். இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜருடைய கால்கள்ல விழுந்து பகவான் வணங்குறார். ஏன்? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுளாச்சே, அவர் எதுக்கு யுதிஷ்டிர மகாராஜர் காலில் விழணும்? அப்போ யார் பெரியவர், கிருஷ்ணரா யுதிஷ்டிர மகாராஜரா? அப்படின்னா கிருஷ்ணர் இந்த உலகத்தினுடைய இயல்புகளை மாத்த விரும்பல. அவர் என்ன பண்றார், தனக்கு மூத்தவங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும் அப்படிங்கறத நமக்கு ஊமை காமிக்கிறதுக்காக என்ன செய்யறாரு, அந்த காரியத்தை செய்யறார். யுதிஷ்டிர மகாராஜரும் அதை ஏத்துக்கிட்டு பகவான ஆற தழுவிக்கிறாராம். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்றவங்களோட அந்த அன்பு பரிமாற்றத்துல பகவான் ஈடுபடுறார். பெரியவங்க காலில் விழறார், தன்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார், சமமா இருக்கிறவங்களை தழுவிக்கிறார், கை கொடுக்கிறார். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மைத்திரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளிரை பாய் ஸ்ரீலபிரபா கி ஜெய். யுதிஷ்டிர மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெரிய தந்தையின் மகன் என்பதால் புறப்படும் முன்பாக பகவான் மன்னரின் பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கினார். கிருஷ்ணர் பரமபுருஷர் என்பதை அரசர் நன்கு அறிந்திருந்த போதிலும் அவரை ஒரு இளைய சகோதரரை போல் தழுவி கொண்டார். பகவானின் பக்தர்களில் சிலர் அவரை அன்பின் காரணத்தால் தங்களை விட தாழ்ந்தவராக கருதும் பொழுது பகவான் அதில் மகிழ்கிறார். பகவானுக்கு சமமானவரோ அல்லது அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. ஆனால் அவரது பக்தர்களால் அவர் இளையவராக நடத்தப்படும் பொழுது பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். இவை அனைத்தும் பகவானின் திவ்யமான திருவிளையாடல்கள் ஆகும். பகவத் பக்தர்களால் ஏற்கப்படும் திவ்யமான பாகங்களை அர்வவாதியால் புரிந்து கொள்ள முடியாது. அதன் பிறகு பீமனும் அர்ஜுனனும் பகவானுக்கு சம வயதினராக இருந்ததால் அவரை கட்டி தழுவினர். ஆனால் நகுலனும் சகாதேவனும் பகவானுக்கு இளையவர்களாக இருந்ததால் அவரை சிரம் தாழ்த்தி வணங்கினர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சுபத்ரா திரௌபதி குந்தி விராட தனயா ததா காந்தாரி திருதராஷ்டிரச்ச யுயுத்சுர் கௌதமோ யமோ
விருகோதரஸ்ச தௌம்யஸ்ச ஸ்திரியோ மத்யஸ்ய சுதாதயः நசேஹிரே விமுக்யந்தோ விரகம் சார்கதன்வனः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு பிரிவது சாத்தியமில்லை என்பதால் அச்சமயத்தில் சுபத்ரா, திரௌபதி, குந்தி, உத்ரா, காந்தாரி, திருதராஷ்டிரர், யுயுத்சு, கிருபாச்சாரியார், நகுலன், சகாதேவன், பீமசேனன், தௌமிய மற்றும் சத்தியவதி ஆகிய அனைவரும் கிட்டத்தட்ட மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்து விட்டனர். எல்லாருக்குமே இருக்கு இந்த கஷ்டம், பகவானை எப்படி பிரியறது அப்படிங்கிற இந்த இந்த பிரிவு துயரம் அப்படிங்கிறது ஈவன் திருதராஷ்டிரருக்கு கூட இருக்கு. பார்க்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா, பகவான் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அவரை சுத்தி எப்படி இருப்பாங்க எல்லாரும், அவரால் ஆகர்ஷணம் பண்ணப்படுவாங்க. கிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், எல்லாரையும் கவரக்கூடியவர். பகவானுடைய நடத்தை அப்படிங்கிறது அவ்வளவு மேன்மையானது. எதிரிக்கு கூட பகவான் என்ன பண்றார், நன்மை தான் செய்யறார். அதனால பகவானை விட்டு பிரியறது அப்படிங்கறத அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லாரும் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ நாம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ விருந்தாவனத்துல கோபியர்கள் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் கிருஷ்ணர் இல்லையா. அக்ரூரர் வந்து கூப்பிடும் போது மதுராவுக்கு போயிட்டு உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனா திரும்பி வரவே இல்லை. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. அக்ரூரர் அவங்களாம் சொல்றாங்க, நீ வந்து உன்னோட பேரு அக்ரூரா கிடையாது, உன் பேரு குரூரா. யாரு வச்சது உனக்கு பேரு அக்ரூரான்னு? நீ வந்து குரூரன், நீ ரொம்ப கொடுமைக்காரன், எங்களை வந்து எங்க கிருஷ்ணரை எங்ககிட்ட இருந்து பிரிக்கிறிய அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. அப்போ நம்ம வந்து கோபியர்களுடைய அந்த கோபிகா கீதத்தை அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஏன்னா இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நமக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு யாரை பிரிஞ்சா வருத்தமா இருக்கும், செல்போனை பிரிஞ்சா ரொம்ப வருத்தமா இருக்கும். அது காணும்னு வச்சுக்கோங்க, அதை தேடு பார்க்கணுமே நம்ம. என்னமோ எல்லாமே போயிட்ட மாதிரி நம்ம தேடுவோம். செல்போனை காணும், எங்க வச்சேன்னு தெரியல, நீ கால் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஒரு ரிங் கொடு, எங்க வச்சேன். அதுதான் நமக்கு, வேற யார் மேலேயும் கிடையாது. வேற யாரை பத்திலாம் முன்னாடிலாம் சொல்லலாம், குழந்தைய பிரிஞ்சா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படிலாம். இப்பெல்லாம் கிடையாது. செல்போன் தான் இப்போ எல்லாருக்கும், அதுதான் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. அதை பிரிஞ்சு நம்மளால இருக்கவே முடியாது. அப்படி ஆயிட்டோம் நம்ம. பகவானை பிரிகிற அந்த பிரிவு துயரம்லாம் நம்ம எங்க அனுபவிக்கிறது. ஆனா பாகவதத்துல பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அருமையான பக்தர்கள். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜீவராசிகளுக்கு, முக்கியமாக பக்தர்களுக்கு மிகவும் கவர்ச்சி மிக்கவராக இருப்பதால் அவரது பிரிவை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு சாத்தியமில்லை. மாயா சக்தியின் வசியத்தில் இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மா பகவானை மறந்து விடுகிறான். இல்லையெனில் அது சாத்தியமல்ல. அத்தகைய பிரிவினர்ச்சியை விவரிக்க இயலாது. ஆனால் பக்தர்களால் மட்டுமே அதை கற்பனை செய்து பார்க்க இயலும். பிருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணர் பிரிந்து சென்றதால் கபடமற்ற கிராமத்து இடைச்சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் மற்றும் பிறர் ஆகியோரால் வாழ்க்கை முழுவதும் அந்த அதிர்ச்சியை மறக்க முடியவில்லை. மேலும் கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவளான ராதாராணியின் பிரிவுத்துயரை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. ஒருமுறை சூரிய கிரகணத்தின் போது குருட்சேத்திரத்தில் அவர்கள் சந்தித்தனர். அப்பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட உணர்வு நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. பகவானுடைய உன்னதமான பக்தர்களின் குணங்களில் வேறுபாடு இருப்பது உண்மைதான். ஆனால் ஒருமுறையாவது பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட அவர்களில் ஒருவராலும் அவரை ஒரு நொடி பொழுதும் பிரிந்திருக்க முடியாது. இதுவே தூய பக்தர்களின் இயல்பாகும். தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல, அந்த இடத்துல குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற அந்த புனித ஸ்தலத்துல இந்த கிரகணத்தின் போது அவங்க எல்லாரும் திரும்ப ஒரு தடவை சந்திக்கிறாங்க. அப்போ வந்து அன்இமேஜினபிள், கிருஷ்ணருக்கு 125 வயசுக்கு மேல அப்ப இருக்கும். 125 வயசுக்கு மேல அவர் இந்த உலகத்துல இருக்கார். ஆனா எப்போ பிரிஞ்சு வந்தார் விருந்தாவனத்துல இருந்து? 11 வயசுல பிரிஞ்சு வந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து போகல அப்படின்னு சொல்லப்படுது. பட் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, ரொம்ப டீப்பா பார்த்தோம் அப்படின்னு. பட் இந்த மாதிரி இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, இத்தனை வருஷம் கழிச்சு கிருஷ்ணரை பார்க்கும்போது யசோதைக்கு அப்படியே பால் சுரக்குதாம். என்ன மாதிரி ஒரு தாய் அன்பு இருந்தா யசோதையுடைய தனங்கள்ல பால் சுரந்து வரும். கிருஷ்ணரை மடியில உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்க உடம்பெல்லாம் அப்படியே அந்த பாலால நனையுதான். இப்ப பாருங்க, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா?
எத்தனை ஒரு ரொம்ப ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை நம்ம இருக்கிற சூழ்நிலை. அந்த தாய்ப்பாலையும் என்ன பண்றாங்க சில பெண்கள் அப்படின்னா, நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, அவங்களுடைய சூழ்நிலைக்கு அவங்க அதையும் பண்றாங்க. அதை நம்ம வந்து பாராட்டணும். அதை வந்து சக் பண்ணி பாட்டில எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதை அந்த குழந்தைக்கு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்தியாலேயே பண்றாங்க. இன்னும் மேல் நாடுகள்ல கிடையாது. இன்னும் கொஞ்சம் போனா கிராமத்துல கூட பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. ஆனா அத்தனை வருஷங்கள் கழிச்சும் யசோதையுடைய அன்பு அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு அன்பு. அதனாலதான் யசோதைக்கு அவ்வளவு தனியான ஒரு இடம் பகவானுடைய பக்தர்கள்ல. அதுக்கப்புறம் ஸ்ரீமதி ராதாராணியை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். சோ திரும்ப கிருஷ்ணரை அவங்க வந்து துவாரகைக்கு கூட்டிட்டு போறாங்க. சாரி, விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ராதாராணி சொல்றாங்க, "இது என்ன வேஷம்? நான் அதே பழைய ராதை தான், அதே யமுனை தான் இருக்கு. ஆனா நீ அந்த கிருஷ்ணர் இல்ல, நீ அந்த பழைய கிருஷ்ணன் இல்ல. என்ன பெரிய இதெல்லாம் தலப்பாலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ராஜ கம்பீரமா வேஷம்லாம் போட்டு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அழகா அந்த மயிலிறகு வச்சுட்டு மாடு மேய்க்கிற குச்சி வச்சுக்கிட்டு அந்த புல்லாங்குழலோட, எங்க உன்னோட புல்லாங்குழல்? ஒண்ணுமே இல்லை. இது என்ன கிருஷ்ணராணி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ராஜ வேஷம் வந்தால்தான் பிரபுபாத் சொல்றார், பகவானுடைய உன்னதமான பக்தர்களின் குணங்களில் வேறுபாடு இருப்பது உண்மைதான். அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாவத்துல கிருஷ்ணரை ஏத்துக்கிறாங்க. சில பேருக்கு துவாரகா தேஷ் இந்த ராஜ கம்பீரமா இருக்கிற கிருஷ்ணரை பிடிக்கலாம். பட் ஸ்ரீமதி ராதாராணிக்கு ஷியாமசுந்தர கிருஷ்ணர், விருந்தாவன கிருஷ்ணர் தான் வேணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை இழுத்துட்டு போறதுதான் ரத யாத்திரை, ஜெகநாதர் ரத யாத்திரை அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப உயர்ந்த விஷயங்கள். அடுத்த ஸ்லோகம் போலாம். சத் சங்கான் முக்த துக்சங்கோ ஹாதும் நோத்சஹதே புதக கீர்த்தியமானாம் யசோ யஸ்ய சக்ருத் ஆகர்ண்யரோச்சனம் தஸ்மின் ஞஸ்த திய பார்த்த சஹேரன் விரகம் கதம் தர்ஷன ஸ்பர்ஷ சம்லாப சயனாசன போஜனைஹி. மொழிபெயர்ப்பு. தீய உறவை ஒழித்து தூய பக்தர்களின் சகவாசத்தினால் பரமபுருஷரை அறிந்து கொண்ட புத்திசாலிகள் பகவானின் பெருமைகளை ஒரே ஒரு முறை மட்டுமே கேட்டிருந்தாலும் அவற்றை திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து அவர்களால் ஒருபோதும் விலகி நிற்க முடியாது. அப்படியானால் பகவானுடன் நெருக்கமான சகவாசம் கொண்டும் நேருக்கு நேராக அவரை பார்த்து கொண்டும் அவரை தொட்டு கொண்டும் அவருடன் பேசிக்கொண்டும் உறங்கிக் கொண்டும் அமர்ந்து கொண்டும் மற்றும் அவருடன் உணவருந்திக் கொண்டும் இருந்த பாண்டவர்களால் அவரது பிரிவை எப்படி சகித்துக் கொள்ள இயலும்? என்னென்ன ஒரு பாக்கியம் பாண்டவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தர்ஷன ஸ்பர்ஷ சம்லாப சயனாசன போஜனைகி. தர்ஷனம், நேருக்கு நேரா பகவானை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸ்பர்ஷ அவரை தொட்டிருக்காங்க. சம்லாப அவரோட வந்து அவங்க எப்படி பேசி இருக்காங்க. சயனாசன பகவானோட சேர்ந்து உறங்குறாங்க. போஜனை அவரோட சேர்ந்து சாப்பிடுறாங்க. இத்தனை நெருக்கமான முறையில உறவு கொண்டவங்களால எப்படி பகவானை பிரிய முடியும், பிரிஞ்சு எப்படி அந்த இதை தாங்கிக்க முடியும் அப்படின்னு இங்க வந்து கேட்கப்படுது. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. ஜீவராசியின் ஆதியான உண்மை நிலை உயர்ந்தவருக்கு தொண்டு செய்வதாகும். அவன் மாயசக்தியின் உந்துதலால் சேவை செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறான். மேலும் புலன் சேவையில் அவன் களைப்படைவதே இல்லை. அவன் களைப்படைந்தவனாக இருந்தாலும் மாயா சக்தி அவனை திருப்தியடைய விடாமல் அதை செய்யும்படி நிரந்தரமாக வற்புறுத்தி கொண்டே இருக்கிறது. புலன்களை திருப்திப்படுத்தும் இத்தொழிலுக்கு ஒரு முடிவே இல்லை. மேலும் பந்தப்பட்ட ஆத்மா விடுதலை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாதபடி அத்தகைய சேவையில் சிக்கிக்கொள்கிறான். விடுதலை தூய பக்தர்களின் தொடர்பினால் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். இத்தகைய தொடர்பினால் படிப்படியாக ஒருவன் தனது உன்னத உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். இவ்வாறாக பகவானுக்கு தொண்டு செய்வதே அவனது நித்தியமான நிலை. நெறிகெட்ட புலன்களுக்கு அல்ல என்பதை அவனால் அறிய இயலும். நெறிகெட்ட புலன்கள் காமம், கோபம், அடக்கியாளும் ஆசை போன்றவைகளை கொண்டுள்ளது. பௌதீக சமூகம், நட்பு மற்றும் அன்பு ஆகியவை காமத்தின் வெவ்வேறு படிகளாகும். வீடு, நாடு, குடும்பம், சமூகம், செல்வம் போன்ற அனைத்தும் ஜட உலக பந்தத்திற்கு காரணங்களாகும். வாழ்வின் மூவகை துன்பங்கள் இணை பிரியாதவையாகும்.
தூய பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதாலும் அவர்களிடம் அடக்கமான மொழியில் கேட்டறிவதாலும் ஜட இன்பத்தில் உள்ள பற்று தளர்ந்து பகவானின் திவ்யமான செயல்களை பற்றி கேட்பதில் உள்ள கவர்ச்சி மேலோங்குகிறது. இந்நிலைக்கு ஒருவர் வந்த உடனேயே துப்பாக்கி மருந்திலுள்ள நெருப்பை போல் தொடர்ந்து அவர் முன்னேறி கொண்டே போவார். பரமபுருஷராகிய ஹரி தெய்வீகமான கவர்ச்சி கொண்டவராக இருப்பதால் தன்னுணர்வினால் சுய திருப்தி அடைந்து பௌதீக பந்தத்திலிருந்து உண்மையாகவே முக்தி அடைந்தவர்களும் கூட பகவானின் பக்தர்களாக மாறிவிடுகின்றனர் என்று கூறப்படுகிறது. இச்சூழ்நிலைகளின் கீழ் பகவானின் நித்திய சகாக்களான பாண்டவர்களின் நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். பகவானிடமுள்ள தொடர்ந்த நேரடியான தொடர்பினால் பாண்டவர்களுக்கு அவரிடமிருந்த கவர்ச்சி அதிதீவிரமாக இருந்தது. இதனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவை அவர்களால் எண்ணி பார்க்கவும் இயலவில்லை. பகவானின் உருவம், இயல்பு, நாமம், புகழ், திருவிளையாடல்கள் போன்றவைகளால் அவரை பற்றி சிந்திப்பதும் கூட தூய பக்தருக்கு கவர்ச்சியுடையதாக இருக்கிறது. இக்கவர்ச்சியினால் ஜட உலகச் செயல்கள், உருவங்கள், இயல்பு, பெயர் மற்றும் புகழ் ஆகிய அனைத்தையும் அவர் முற்றிலும் மறந்து விடுகிறார். மேலும் தூய பக்தர்களுடன் அவர் கொள்ளும் பக்குவமான உறவினால் நொடிப்பொழுதும் பகவானின் தொடர்பிலிருந்து அவர் விலகி இருப்பதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. 2 வரிக்கு பிரபுபாதர் இந்த முழு பொருளுரையா அர்த்தம் கொடுத்திருக்காரு. 2 லைனுக்கு. என்ன அப்படின்னா, தீய உறவை ஒழித்து தூய பக்தர்களின் சகவாசத்தினால், இந்த ஒரு வரிக்கு பிரபுபாதர் இவ்வளவு பெரிய பொருளை கொடுத்திருக்காரு. நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, மாயை நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, புலன்களுடைய சேவையில ஈடுபடுத்தி சலிப்பே நம்ம அடையக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. பகவான பக்திக்கு போகவே கூடாது, அந்த மாதிரி நம்மள மாயை கட்டி போட்டு வச்சிருக்கு. எப்போ நம்ம இதெல்லாம் உணர்வோம், எப்போ நம்ம செய்யறது தவறு அப்படின்னு எப்போ உணர்வோம்? பொதுவா இப்போ ஒருத்தர் மாம்சம் சாப்பிட்றவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது தவறுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அது புரிஞ்சிக்கவே முடியாது. டாக்டர்லாம் சொன்னாங்க அப்படின்னாக்க கொஞ்ச நாள் சாப்பிடாம இருப்பாங்க. உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்ச நாள் சாப்பிடாம இருப்பாங்க. அப்புறம் மருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. தவறுன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. கோவிலுக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியோட இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா திரும்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மாம்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தவிர்க்கவே முடியாத ஒரு பாவச்செயல். அந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? இந்த சாப்பாட்டு விஷயத்துல ஆரம்பிச்சு நம்ம பார்க்குற காட்சிகள், கேட்கிற விஷயங்கள், பேசுற பேச்சு, படிக்கிற விஷயங்கள் எல்லாத்துலயும் நம்ம பாவ காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ எப்போ நம்மளால திருந்த முடியும் அப்படின்னா, எப்போ ஒரு தூய பக்தருடைய சகவாசம் கிடைக்குதோ, ஒரு தூய பக்தருடைய கருணை நமக்கு எப்ப கிடைக்குதோ, அந்த கருணை நமக்கு எப்படி கிடைக்குது? யாரோ ஒரு பக்தர் மூலமா கிடைக்குது. ஒரு பக்தர் மூலமா பிரபுபாதருடைய தொடர்பு நமக்கு கிடைக்குது. ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் வந்திருப்போம் இல்லையா? இப்ப நம்ம குரூப்ல பார்த்தோம்னா எல்லாருமே மோஸ்ட்லி பலபத்ர பிரபுவால கீதா அந்த 18 நாள் பகவத்கீதையை கேட்டு அதுக்கப்புறம் சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம பாகவதம் படிக்கிறதுக்கு வந்திருப்போம். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பக்தருடைய கருணையினால தூய பக்தருடைய தொடர்பு நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த தொடர்பு கிடைக்கும் போது நம்ம செய்த பாவ செயல்கள் எந்த அளவுக்கு நம்ம செய்யாம இருக்கோமோ, அப்ப நமக்கு என்ன ஆகும்னா கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரிக்கும். இந்த வைஸ் வர்சா, கிருஷ்ணர் மேல நமக்கு பற்றுதல் அதிகரிச்சது அப்படின்னு சொன்னாக்க பாவ செயல்களை நம்ம ரொம்ப சீக்கிரமா விட்டுருவோம். இப்ப நான் நிறைய சொல்றோம் இல்லையா, நமக்கு காஃபி டீ விட முடியல, நம்மளால அதை பண்ண முடியல, இது பண்ண நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? கிருஷ்ணன் மேல அந்த பற்றுதல் அதிகரிக்கும் அப்படின்னா, அதிகரிச்சது அப்படின்னா அப்ப நம்ம இந்த பாவ செயல்களை விட்டுருப்போம். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு தராஸ் மாதிரி பாருங்க, கிருஷ்ணரா காப்பியா, கிருஷ்ணரா வெங்காயமா, கிருஷ்ணரா பூண்டா, கிருஷ்ணரா செல்போன், ஒன்னொன்னத்தையும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க எந்த தட்டு அதிகமா இருக்கோ அப்போ நம்ம அதை சுலபமா ஏத்துக்குவோம். இல்ல காஃபி தான், கிருஷ்ணர் தானே, பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போய் பாத்துக்கலாம் அப்படின்னா அப்போ காஃபி சக்சஸ் ஆயிடும். இல்ல கிருஷ்ணர் தான் அப்படின்னாக்கா காஃபி ஓடி போயிடும். இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் எப்பவுமே எந்த காரியம் பண்ணும்போது இந்த பேலன்ஸ், கிருஷ்ணரா இதுவா, கிருஷ்ணரா இதுவா, எது உனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம மனசு சொன்னது அப்படின்னாக்க உழைச்சோம். இல்ல கிருஷ்ணர் வேண்டாம், நம்ம கொஞ்ச நேரம் இதை பண்ணுவோம் அப்படின்னா ஃபெயிலியர், முடிஞ்சு போச்சு. இது ஒவ்வொரு க்ஷணமும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. கிருஷ்ணரா மாயையா, கிருஷ்ணரா மாயையா, எது உனக்கு வேணும்? மனசு என்ன பண்ணும், மாயைத்தான் பிடிக்க பார்க்கும். அது ரொம்ப சமாதானமா சொல்லணும். நீதான் இவ்வளவு நேரம் சாண்டிங் பண்ணியே, நீதான் 1 மணி நேரம் பகவத்கீதை கேட்டியே, நீதான் 1 மணி நேரம் பாகவதம் படிச்சிருக்கியே, கொஞ்ச நேரம் ஏன் இதை பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் ஏன் அதை பண்ணக்கூடாது, முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். ஸோ அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா
பிரபுபாத் இங்க சொல்றாரு பாருங்க, நெறிக்கெட்ட புலன்கள் காமம், கோபம், அடக்கியாலும் ஆசை போன்றவர்களை கொண்டுள்ளது. இதுல இருந்து விடுபடுறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால நம்மளுடைய சாண்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து நாமத்தை நல்லா கேட்கிறோமோ, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாமத்தை எந்த அளவுக்கு தெளிவா கேட்கிறோமோ, எத்தனை முயற்சி பண்ணி பிரசாதம் மட்டுமே சாப்பிடுறோமோ, அப்போ நம்ம இந்த காமம், கோபம், பேராசையில இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால விடுபட முடியும். இல்லைன்னா விடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாம் பிரபுபாதர் கொடுக்குறாரு. எல்லாமே நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீடா பிரபுபாதர் கொடுக்குறாரு. ஆனா அதை நாம தானே வாயில வாங்கிட்டு முழுகணும் இல்லையா? அப்பத்தானே நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இல்ல நம்ம வாயிலையும் வாங்கிக்கிட்டு துப்பிட்டோம் அப்படின்னாக்க முடியாது. குழந்தைங்களாம் அப்படிதான் பண்ணுவோம். நம்ம கஷ்டப்பட்டு வாயில வச்சா என்ன பண்ணுவோம்? வாங்கிக்கோ, அப்புறம் துப்பிடும், சாப்பிடாது. அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பட் இந்த ஸ்டேஜ்லயே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகர்ஷணம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சாண்டிங் மார்னிங் பண்ணல அப்படின்னா எனக்கு ரொம்ப என்னமோ மாதிரி இருக்கு, அவ பண்ணாதான் நல்லா இருக்கு. பாகவதம் இன்னைக்கு கேட்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடுது, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கு. அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கு. நம்ம கிருஷ்ணரை மிஸ் பண்றோம் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா துளி காட்டுது, ஒரு 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 கிளிம்ஸ் நமக்கு காட்டுது. ஆனா அதையும் மீறி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க மற்ற காரியங்கள்ல ஈடுபடுறோம். ஸோ அதனால எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வோட இருக்க முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். சர்வே தே நிமிஷைரக்ஷைஸ்தம் அனுத்ருத சேதசக விஷந்தக ஸ்நேக சம்பந்தா விசேலுஸ்தத்ர தத்ரஹ. கவர்ச்சி என்னும் பாத்திரத்திற்குள் அவர்களுடைய இதயங்கள் அனைத்தும் அவருக்காக கரைந்தன. அவர்கள் மன கலவரத்துடன் இங்கும் அங்கும் நடந்துவாறு கண்களை சிமிட்டாமல் அவரையே பார்த்து கொண்டு இருந்தனர். கிளம்பிட்டார் பகவான். ஏன்னா துவாரகாவாசிகளும் எப்படி இருப்பாங்க, அவருடைய மனைவிகள் எல்லாம் இதே பிரிவு துயரை தானே அவங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி அவங்களும் இவங்களும் ரெண்டு பக்கமும் எப்படி வந்து பகவான் வந்து ரெண்டு பேரையும் பார்த்துதான் ஆகணும். பட் இப்போ பிரியக்கூடிய இந்த சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பகவானை நம்ம வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வர பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். எப்படி ஒரு ஒரு சூழ்நிலை பாருங்க. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கிருஷ்ணர் எல்லா நித்திய ஜீவன்களுக்கும் இடையிலும் தலைமையானவராக இருப்பதால் அனைத்து ஜீவராசிகளையும் அவர் இயற்கையாகவே கவர்ந்து இழுக்கிறார். எல்லா நித்திய ஜீவன்களையும் பராமரிப்பவரும் அவரே. இது கடோபனிஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பகவானுடனான நித்திய உறவை விழிப்புறச் செய்வதால் நிரந்தரமான அமைதியையும் செழுமையையும் அடைய இயலும். பகவானுடைய மாயா சக்தியின் வசியத்தினால் இப்பொழுது அவ்வுறவு மறந்து போய்விட்டது. இவ்வுறவை சிறிது எழுப்பியதும் பந்தப்பட்ட ஆத்மா உடனே ஜடசக்தியின் மாயையில் விடுபட்டு பகவானின் சகவாசத்தில் தீவிர பற்று கொள்கிறான். இச்சகவாசத்தை பகவானுடனான நேரடியான தொடர்பினாலும் பெறலாம், அல்லது அவரது நாமம், புகழ், உருவம் மற்றும் இயல்பு ஆகியவற்றுடன் கொள்ளும் தொடர்பினாலும் பெறலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை தூய பக்தரிடமிருந்து அடக்கமாக கேட்டறிவதால் பந்தப்பட்ட ஆத்மா இப்பூர்ணத்துவ நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். ஹரி 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 ஹரே கிருஷ்ணன். ஸோ பிரபுபாத் நமக்கு திரும்ப பிளஸ்ஸிங் கொடுக்குறார். ஸோ இங்க அந்த மொழிபெயர்ப்புக்கும் பொருளுரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த பொருளுரையில என்ன சொல்லியிருக்கலாம், பிரபுபாதர் வந்து அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஆனா பிரபுபாதர் என்ன மாதிரி பொருளுரை கொடுக்குறார் பாத்தீங்கன்னா, நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. நாமளும் பாகவதத்தை நல்ல ஒரு தூய பக்தர்டேந்து பிரபுபாதர்டேந்து கேட்டோம் அப்படின்னாக்க நேரடியான உறவு, நமக்கும் பகவானுக்கும் அந்த நேரடியான உறவு இருக்கிற வாய்ப்பை நாமளும் அடைகிறோம். பகவானுடைய நாமத்தை கேட்கறது, அவருடைய லீலைகளை கேட்கறது. 10th கேண்டோல தான் பகவானுடைய லீலைகள்னு கிடையாது. இப்ப யாரை பத்தி படிக்கிறோம்? கிருஷ்ணரை பத்தி தானே படிக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே கிருஷ்ணரை பத்தி தான் கேள்வி கேட்டாங்க, கிருஷ்ணரை பத்தி தான் படிச்சுக்கிட்டே வரோம். கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி செய்யணும்னு பார்த்தோம், கிருஷ்ணர் எவ்வளவு அவதாரங்கள் எடுத்திருக்கான்னு பார்த்தோம், கிருஷ்ணரை பத்தி தான் படிச்சுக்கிட்டே வரும். நல்ல பாகவதம் முழுக்க கிருஷ்ணர் இருக்கார். 10th கேண்டோல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது கிடையாது. சோ பிரபுபாதர் என்ன கொடுக்குறார், நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறார். இந்த மாதிரி பகவானுடைய நாமம், புகழ், உருவம் மற்றும் இயல்பு ஆகியவற்றுடன் கொள்ளும் தொடர்பினாலும் பெறலாம். நேரடியா நமக்கு இந்த தொடர்பு இப்போ கிடைக்குது. அதனால ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கிரந்த வடிவத்துல பகவான் இருக்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்வி பார்க்கலாம்.
கிருஷ்ணர் எல்லா நித்திய ஜீவன்களுக்கு இடையிலும் தலைமையானவராக இருப்பதால். இந்த கட்டோபனிஷ ஸ்லோகம் என்ன யாரா சொல்ல முடியுமா? நம்ம ஆல்ரெடி இதை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் இந்த ஸ்லோகத்தை. நித்யோ நித்யானாம் சேதனஸ்சேதனா. அதுவா மாதாஜி? எஸ் வெரி குட் மாதாஜி, வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. நித்யோ நித்யானாம் சேதனஸ்சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். தேங்க்யூ மாதாஜி, கீதா மாதாஜி, சூப்பர் மாதாஜி. நித்யோ நித்யானாம், நாமளும் நித்தியமானவர்கள், பகவானும் நித்தியமானவர். ஆனா அவர் பரம நித்தியமானவர். நாமளும் சேத்தனம், அவரும் சேத்தனம். ஆனா அவர் பரமம், அவர் உயர்ந்தவர். நாம பலர், அவர் ஒருத்தர் தான். ஆனா எல்லாருடைய தேவைகளையும் அவர் தான் பூர்த்தி பண்றார். கட்டோபனிஷத்துடைய இந்த ஸ்லோகம் பிரபுபாதர் அடிக்கடி கோட் பண்ற ஸ்லோகம். இதுதான் பாகவதம் படிக்கிறதுல ஒரு டேஸ்ட். நம்ம இதை படிச்சோம்னா நமக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்ததா, அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷமா இருக்கும். எஸ், இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ரிலேட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ மாதாஜி. நருத்தன் உத்கலத் பாஷ்பம் ஔத்கண்ட்யா தேவகி சுதே நிர்யாதி அகாரா நோபத்ரம் இதி ஸ்யாத் பாந்தவஸ்திரியஹ. கிருஷ்ணரை பற்றிய கவலையால் பெண் உறவினர்கள் கண்களில் கண்ணீர் மல்க அரண்மனையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களால் பெரும் கஷ்டத்துடன் தான் அவர்களது கண்ணீரை கட்டுப்படுத்த முடிந்தது. புறப்படும் வேளையில் கண்ணீர் விடுவது துரதிருஷ்டத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அஞ்சினர். ஸோ இதெல்லாமும் இப்போ பார்த்துருக்காங்க. ஸோ கிளம்புறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாராவது கிளம்பி போகும்போது அழலாம் கூடாது. அழுதோம் அப்படின்னா அது அபசகுனமா கருதப்படுது. அதனால அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய கண்ணீரை அடக்கிக்கிறாங்க. ஹஸ்தினாபுரத்துல ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இவர்களுடைய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜெய். ஹஸ்தினாபுர அரண்மனையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரிடம் பாசம் வைத்திருந்தனர். அவர்கள் கிருஷ்ணரின் உறவினர்களாகவும் இருந்தனர். கிருஷ்ணர் அரண்மனையிலிருந்து வெளியேறி அவரது சொந்த இடத்திற்கு செல்வதை கண்ட அவர்கள் மிகவும் கவலைப்பட்டனர். அதனால் இயல்பாகவே அவர்களது கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோட துவங்கியது. அதே சமயத்தில் புறப்படும் வேளையில் கண்ணீர் விடுவது கிருஷ்ணரின் துரதிருஷ்டத்திற்கு காரணமாக கூடும் என்றும் அவர்கள் எண்ணினர். எனவே அவர்கள் கண்ணீரை தடுக்க விரும்பினர். இது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனெனில் கண்ணீரை அவர்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை. எனவே அவர்களது கண்கள் கலங்கின, இதயங்கள் பதைப்பதைத்தன. ஆகவே போர்க்களத்தில் இருந்தவர்களின் மனைவிகளாகவும் மருமக்களாகவும் இருந்த பெண்கள் கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை பற்றியும் அவரது வீர பராக்கிரமமான செயல்களை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தனர். இதனால் அவர்கள் அவரை பற்றி சிந்தித்தல், அவரை பற்றியும் அவரது நாமம், புகழ் போன்றவைகளை பற்றியும் பேசுதல் முதலான செயல்களில் ஈடுபட்டு நேரடியாக தொடர்பு கொண்டவர்களைப் போலவே அவர்களும் பாசத்திற்கு உள்ளாயினர். எனவே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எவரேனும் கிருஷ்ணரை பற்றி நினைக்கவோ பேசவோ அல்லது அவரை வழிபடவோ செய்வாரானால் அவர் கிருஷ்ணரிடம் பற்று கொண்டவராக மாறிவிடுவார். கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவரது பெயர், உருவம், இயல்பு போன்றவைகளுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணரை பற்றி பேசுவதாலும் கேட்பதாலும் அல்லது அவரை நினைப்பதாலும் அவரிடம் நமக்குள்ள நெருங்கிய உறவை நம்மால் மறுபடியும் விழிப்புற செய்து கொள்ள முடியும். ஆன்மீக சக்தியே இதற்கு காரணமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க கணவனை இழந்த, அதாவது திருதராஷ்டிரனுடைய மருமகள்கள், அவங்களுடைய மருமகள்கள், இந்த மாதிரி நிறைய பெண்கள் அங்க இருக்காங்க. ஆனா யாரும் கிருஷ்ணன் மேல என்ன பண்ணல, விரோதமா நினைக்கல. இவரால தான் நம்மளுடைய கணவன்களை இழந்தோம் அப்படிலாம் அவங்க நினைக்கல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த யுத்தம் எதுக்காக நடந்தது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரை நேரா பார்த்து அவருடைய ஏன்னா நேரடியான தொடர்பு அவங்களுக்கு கிடையாது. பாண்டவர்களுக்கு இருக்கிற மாதிரியான தொடர்பு அந்த பெண்களுக்கு கண்டிப்பா இருக்க முடியாது. அதனால அவங்க பகவானை பத்தி கேட்டது, அவருடைய வீரத்தீர பராக்கிரமங்கள், அவருடைய அழகு, அவருடைய புகழ், இதெல்லாம் கேட்டே அவங்க அதை பத்தியே பேசும்போது தூய்மை அடைகிறாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கு அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கலாம். மிருதங்க சங்க பேர்யஸ்ச வீணா பனவகோ முகாக துந்துரி ஆனக கண்டாத்யா நேதுர் துந்து பயஸ்ததா. இப்ப என்ன ஆகுது? பெரிய வாத்திய கருவிகள்லாம் இசைக்கிறாங்க. பகவான் ஹஸ்தினாபுர அரண்மனையிலிருந்து புறப்படும் பொழுது மிருதங்கம், தோல, நக்ர, துந்துபி மற்றும் துந்துபி போன்ற வெவ்வேறு வகையான மத்தளங்கள், வெவ்வேறு வகையான புல்லாங்குழல்கள், வீணை, கோமுகா மற்றும் பேரி ஆகிய அனைத்தும் அவருக்கு மரியாதை காட்டுவதற்காக ஒன்றாக ஒலித்தன. ஸோ பகவான் முன்னாடி இந்த மாதிரி வாத்திய கருவிகளை இசைக்கிறது, அவருடைய நாமத்தை பாடும்போது கைத்தட்டி பாடுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள்.
கர்த்தால் வாசிக்கிறது, மிருதங்கம் வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது, புல்லாங்குழல் வாசிக்கிறது. இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமா? ஒண்ணும் தெரியலையா? கைத்தட்டு. ஹரேகிருஷ்ணன் பாடும்போது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது கரத்தால ரொம்ப பெரிய விஷயம். கைகளை தட்டி நம்ம பகவானுடைய நாமத்தை பாடும்போது என்ன ஆகுமா, நம்ம கையில இருக்கிற கெட்ட ரேகைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. நம்ம எந்த ஜோசிக்காரன்ட்டையும் போக வேண்டாம், எந்த ஜாதகத்தையும் தூக்கிட்டு போக வேண்டாம். டெய்லி வீட்டுல ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை நமக்கு என்ன ராகம் தெரியுதோ அந்த ராகத்துல பாடி கை தட்டி கீர்த்தனம் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம ஜாதகமே மாறி போயிடும். எல்லா இந்த இந்த கோலங்கள், இந்த நமக்கு ஏதாவது கஷ்டம் வர மாதிரி இருக்குது, அது எல்லாம் போயிடும். ஏன்னா நம்மளுடைய எல்லா துன்பங்களும் கை தட்டி பாடும்போது போயிடணும். அதே மாதிரி இன்னொரு ஓமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மரத்துல நிறைய பறவைகள் உட்கார்ந்துருக்குன்னா அங்க போய் கட்டினா இந்த பறவைகள்லாம் பறந்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜடபுடல் அப்படிங்கிற மரத்துல இருக்கிற பாவ பறவைகள் எல்லாம் பறந்து போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், பகவான் முன்னாடி பாடணும். அதே மாதிரி கைகளை உயர்த்தி சின்ன ஸ்டெப்ஸ் வைக்கணும். ஒரு கால் இந்த பக்கம், ஒரு கால் இந்த பக்கம் வச்சு சின்னதா ஒரு நடனம் பகவானுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைகளை உயர்த்திக்கிட்டு வலது கால் ஒரு பக்கம், திரும்ப ஒரு தடவை இடது கால், இந்த மாதிரி மாத்தி மாத்தி சுவாமி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றது. சின்னமா நம்ம ரொம்ப குதிச்செல்லாம் ஆட வேண்டாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆடினா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் சிம்பிளா நம்ம டான்ஸ் பண்ணி பகவான் முன்னாடி ஆடணும் அப்படின்னா மாயைக்கு முன்னாடி ஆட வேண்டாம். பகவான் முன்னாடி ஆடுறோம்னு வச்சுக்கோங்க. வேற யாருக்கு முன்னாடி இந்த உலகத்துல நம்ம போய் எஸ் பாஸ் அப்படின்னு ஆட வேண்டிய தேவை கிடையாது. பொம்மலாட்டம் மாதிரி நம்மள மாயை ஆட்டி வைக்கிறாங்க. பகவானுக்கு முன்னாடி ஆடிட்டோம் அப்படின்னா மாயை நம்மளை ஆட்டி வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால கைத்தட்டி பாடுறது, பகவான் முன்னாடி சின்னதா ஸ்டெப்ஸ் வச்சு ஆடுறது நம்ம வீட்லயே நம்ம பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து அழகா கை கோத்து ரவுண்டா சுத்தி வரலாம். நாங்க வீட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சில்ட்ரன் கிளாஸ் வைக்கும் போது எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்றது, அவங்களோட சேர்ந்து பாடுறது, ஆடுறது அப்படின்னு சொல்லி ஒரே கும்மாலமா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும் சில்ட்ரன் கிளாஸ் வச்சோம் அப்படின்னாக்க. ஸோ அது மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், எல்லாரையும் உற்சாகப்படுத்தி எல்லாரையும் பகவானுடைய கீர்த்தனத்துல எல்லாரும் கலந்துக்கிற பணி செஞ்சு, அதே மாதிரி எல்லாரையும் டான்ஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்து, ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, பகவான் சந்தோஷப்படுறாரு. அதனால நமக்கு அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க சனிக்கிழமை இல்லையா? எவ்ரி சனிக்கிழமை பௌர்ணமிலேருந்து 2 மாசம் முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சது கௌர பூர்ணிமா வரைக்கும் சனிக்கிழமை ஸ்ரீ ராதா மாதவர் ஊர்வலம் வருவாங்க. சோபா யாத்ரா சனிக்கிழமை வருவாங்க. 4:30 மணிக்கு டான்னு கோவிலை விட்டு கிளம்புவாங்க. கிளம்பி அவங்க கோவிலுக்கு திரும்ப போகும்போது 7 மணி அந்த மாதிரி கோவிலுக்கு உள்ள போகும்போது, அப்போ நமக்கு எப்படி பெருமாள் வீதி உலா வரும்போது எல்லா வீதியிலையும் வரும்போது எல்லாரும் நைவேத்தியம் பண்றது, அப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுலாம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்த கோவிலை, இந்த மாயப்பூர் கோவிலை சுத்தி நிறைய ஆஃபீஸ் இருக்கு, நிறைய வீடுகள் ரொம்ப சொல்ல முடியாது, ஏன்னா சுத்தி ஒரே ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி எல்லா ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அழகழகா கோலம் போட்டு பகவானுக்கு முன்னாடி அவரை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் ஏதாவது நைவேத்தியம் பண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு ஆரத்தி எடுத்து எல்லாருக்கும் அப்புறம் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி, ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. பெரிய திருவிழா. சனிக்கிழமை சாயந்தரம் ஆச்சு. டெய்லியே திருவிழா தான், சனிக்கிழமை சாயந்தரம் இன்னும் பெரிய திருவிழாவா நடக்கும். அப்போ பொதுமக்கள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரணமா பில்கிரிம்ஸ் வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் பகவான் பின்னாடி கை தட்டி பாடிக்கிட்டே எல்லாரும் அந்த தேருக்கு பின்னாடி எல்லாரும் வருவாங்க. முன்னாடி யானையில வந்துட்டு இருந்தாங்க, இப்போ யானை இல்லை. ஸோ யானையில வரும்போது இன்னுமே அழகா இருக்கும். குருகுல பசங்கள்லாம் முன்னாடி வேத மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வருவாங்க. பெரிய டார்ச், அதாவது என்ன சொல்றது, அந்த என்ன சொல்லுவோம் நம்ம, தீவட்டி, அதுவே ரொம்ப அழகா இருக்கும். தீப்பந்தம் ரொம்ப அழகா இருக்கும். 2 பக்கம் பெரிய பெரிய தீப்பந்தங்களை பிடிச்சுக்கிட்டு, யானை மேல பெரிய கலசம், அதுக்கப்புறம் பின்னாடி ராதா மாதவர், அந்த யானை மேல 2 குருகுல பசங்க நின்றுக்கிட்டு சாமரம் போட்டுக்கிட்டே வருவாங்க. பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப அழகா அந்த வைஷ்ணவ உடையில இருப்பாங்க. எல்லாம் வெளிநாட்டு குழந்தைகள், நம்ம இந்திய குழந்தைகளும் இருப்பாங்க, குருகுல படிக்கிற குழந்தைகள். ரொம்ப அழகான காட்சியா இருக்கும். எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, கண்டிப்பா நம்ம வாசல்ல பகவான் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 2 அடி முன்ன போய் அவரை வரவேற்கணும். அதுக்கப்புறம் அவர் பின்னாடியும் கொஞ்சம் தூரம் போகணும். நம்ம ஆரத்தி எடுத்து டக்குனு உள்ள போயிடக்கூடாது.
கொஞ்ச தூரமாவது அவர் பின்னாடி போகணும். பகவான் பின்னாடியே அந்த ஊர்வலத்தோட நம்மளும் போகணும். முடிஞ்சா திருக்கோடி வரைக்கும் போகலாம். முடியலையா ஒரு பக்கத்து வீடு வரைக்குமாவது போகணும். அதே மாதிரி பகவான் வரார் அப்படின்னா முன்னாடி நம்ம நின்று என்ன பண்ணணும்? அவரை வரவேற்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணணும். பகவான் வரார் தேடி, நம்ம கோவிலுக்கு போல நம்மளை தேடி பகவான் வரார். ஏன்னா இப்ப கிருஷ்ணர் புறப்பட்டு இருக்காரு இல்லையா? தேவார் தான் பகவான் புறப்பட்டு வரார், நம்மளெல்லாம் பார்க்கறதுக்காக வரார். எத்தனை நாட்டுல ஊர்ல வந்து பெருமாள் கோவில் இல்லை, யார் வந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடி போய் நின்று அவங்கள வரவேற்கணும். அவங்க பின்னாடி கொஞ்சம் தூரம் நம்ம போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நேரத்துல நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், நமக்கு தெரிஞ்ச மந்திரம், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது, இதெல்லாம் சொல்லிட்டே பின்னாடி போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். யாருக்கும் கேட்க வேண்டாம், நம்ம சொல்றோம், பகவான் கேட்கிறார், அது போதும் நமக்கு. நம்ம பெருசா மைக் இருந்தாதான் சொல்லணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம சொல்றோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பாசுரமோ, நமக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறோம், அந்த ஹரே கிருஷ்ண மந்திரமோ நம்ம சொன்னோம் அப்படின்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ இது மாதிரி இங்க பாக்குறோம்னா பலவிதமான வாத்தியங்கள் முழங்க பகவான் புறப்படுறார். அவர் புறப்பட்டு இருக்கட்டும். நம்ம அவரை எப்ப பார்ப்போம்? திங்கட்கிழமை மீண்டும் தொடருவோம். அது வரைக்கும் வாத்தியங்கள் முழங்கிக்கிட்டே இருக்கட்டும். பகவான் நம்ம இதயத்துல தங்கி இருக்கட்டும். துவாரகையும் நாமளே வச்சுப்போம், ஹஸ்தினாபுரமும் நாமளே வச்சுப்போம், மனசுலயே வச்சுப்போம். அதனால எப்பவுமே பகவான் நம்ம இதயத்துல இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. டவுட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நேத்தி கிளாஸோட ஹரே கிருஷ்ணா மாதாஜி. போடணும் மாதாஜி, போடணும். அது கொஞ்சம் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, போடணும் மாதாஜி. ஓகே மாதாஜி. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி மாதாஜி எஸ் எஸ் ஒரு எஸ். நிமிஷம். சொல்லுங்க. கடோபனிஷம்னா என்னது மாதாஜி? உபனிஷத் மாதாஜி. 108 உபனிஷதங்கள் இருக்கு. உபனிஷத் உபனிஷத். உபனிஷம் உபனிஷத் உபனிஷத். ஓகே. உபனிஷத் அப்படின்னா வேதங்கள் அப்படிங்கிறது. வேதங்கள். வேதங்களுடைய ஒரு பகுதி வந்து உபனிஷத். ஓகே. வேதாந்த சூத்திரங்கள், உபனிஷதங்கள், இதெல்லாம் வந்து வேதங்களுடைய பகுதிகள். ஓகே மாதாஜி. உபனிஷத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன சின்னதா இருக்கும். ஈஷோ உபனிஷத், கட உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், இந்த மாதிரி நிறைய உபனிஷதங்கள், 108 உபனிஷதங்கள் இருக்கு. 108 உப உபனிஷதங்கள் இருக்கு. 108 இருக்கு. அத தலைமையானது ஈஷோ உபனிஷத், முதன்மையான உபனிஷத் ஈஷோ உபனிஷத். அதுக்கு பிரபுபாதர் வந்து வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. ஈஷோ உபனிஷத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. ஓகே. Thank you so much, Mataji. Very clear for me. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அடுத்து எனக்கு சௌராஷ்டிரா கிளாஸ் 5 to 6 சௌராஷ்டிரா கிளாஸ், பகவத்கீதா கிளாஸ் இருக்கு. இல்லைன்னா கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாம். பட் சாரி, அதோட நான் இன்னைக்கு எண்டு கொடுத்துக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Mataji. ஹரே Thank கிருஷ்ணா you. மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சௌராஷ்டிரா கிளாஸ்னா நாங்களும் அட்டன் பண்ண முடியாதுங்களா? அது வேற மொழியா மாதாஜி? சௌராஷ்டிரா மொழி அது. என்னுடைய தாய்மொழி. சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மதுரை பக்தர்களுக்கு தான் கொடுக்குறேன் சௌராஷ்டிரா கிளாஸ். பட் அது புரியாது மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ.